வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் மரியாதைக்குரிய எஸ்எம் அவர்கள் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. நிறைய ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்காரு. அது நீண்ட நெடிய பதில் சொல்லணும். அதுக்காக நீங்கள் அவர் கேட்ட கேள்வியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த அந்த இதுக்கு அவருக்கு நான் இந்த பதில் இந்த ஒரு காணொலியில் சரியாக இருக்கணுனாக்கா இது கொஞ்சம் வேகமாக சொல்லணும். ஏன்னாக்கா இது ஒரு சாதனையை பற்றிய ஒரு இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் சொல்கிறேன். மக்களிடம் நாங்கள் காட்ட வேண்டியதை காட்டி என்ன சொல்றதை போல பெற வேண்டியதை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு திரும்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவர் கனவை நனவாக்க 7.5% இடஒதுக்கீடு தந்திட்ட சரித்திர சாதனை அதிமுக அரசு. விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்க 3% இடஒதுக்கீடு தந்திட்ட வரலாற்று சாதனை. 52.31 லட்சம் மாணவர்களுக்கு ரூ. 7,322 கோடி செலவில் விலையில்லா மடிக்கணினி வழங்கிய வரலாற்று சாதனை. இணையவழி வகுப்பில் கலந்து கொள்ள 9.69 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2GB டேட்டா இலவசமாக வழங்கிய வரலாற்று சாதனை. உயர்கல்வி படிக்கும் மாணாக்கரில் இந்தியாவிலேயே 51% உயர்த்தி உயர்கல்வியில் தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வந்த சரித்திர சாதனை. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் இடத்தின் அருகிலேயே மருத்துவ வசதி கிடைக்க 2000 அம்மா மினி கிளினிக்குகள் உருவாக்கி தந்திட்ட சரித்திர சாதனை. கொரோனா ஊரடங்கு காலத்தில் 2.97 கோடி மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலம் விலையில்லா உணவு வழங்கிய வரலாற்று சாதனை. புதிதாக 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு 11 மாவட்டங்களில் ரூ. 3,995 கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டு இதன் மூலம் புதிதாக 1,650 MBBS இடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சரித்திர சாதனை. புதிதாக 7 சட்டக் கல்லூரிகள் தந்திட்ட வரலாற்று சாதனை. புதிதாக 21 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் தந்திட்ட சரித்திர சாதனை. புதிதாக 4 பொறியியல் கல்லூரிகள் தொடங்கிய வரலாற்று சாதனை. 1,102 ஏக்கரில் 1,203 கோடியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பூங்கா மற்றும் புதிதாக 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தந்திட்ட சரித்திர சாதனை. புதிதாக 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தந்திட்ட வரலாற்று சாதனை. புதிதாக 248 தொடக்கப்பள்ளிகள் துவக்கிய சரித்திர சாதனை. 117 தொடக்கப்பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்திய வரலாற்று சாதனை. 1,109 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்திய சரித்திர சாதனை. 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்திய வரலாற்று சாதனை. தமிழகம் எங்கும் CCTV கேமராக்கள் வைக்கப்பட்டு குற்றங்களை குறித்து கட்டுப்படுத்திய வரலாற்று சாதனை. அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக சம்பளம் வழங்கப்பட்டு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகம் நிகழ செய்த சரித்திர சாதனை. மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கும் போதெல்லாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில்லாமல் மத்திய அரசு அறிவித்தபடி முன்தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வை அமுல்படுத்திய வரலாற்று சாதனை. பெண்களுக்கு பேறுகால விடுப்பை அதிகரித்து தந்திட்ட சரித்திர சாதனை. டிஜிட்டல் ஆளுமையில் சிறந்த மாநிலம் என்ற பிரிவில் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா தங்க விருதை மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு பெற்ற வரலாற்று சாதனை. உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் விருதை தொடர்ந்து 6 முறை பெற்று தந்திட்ட சரித்திர சாதனை. மத்திய ஜல்சக்தி துறையிடம் தேசிய அளவில் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருதினை பெற்று தந்திட்ட சரித்திர சாதனை. பெண் குழந்தைகள் காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் விருதை பெற்ற அதேபோன்று மூத்த குடிமக்களுக்கு சிறப்பாக சேவையளிக்கும் முதல் மாநிலத்திற்கான மத்திய அரசின் விருதை தமிழ்நாடு அரசு பெற்ற சாதனை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு விருதுகள். பொது விநியோக திட்டத்தை கணினிமயமாக்கியதில் விருது. புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறைக்கு விருது. தரமான மருத்துவ சேவைக்கான விருதுகள். போக்குவரத்து கழகங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் சிறந்த முறையில் பணியாற்றியதற்கான விருதுகள் என்று சுமார் 123 விருதுகளை ஊரக வளர்ச்சித்துறைக்கு பெற்று தந்திட்ட வரலாற்று சாதனை.
இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களாக கோவை மற்றும் சென்னை தொடர்ந்து தேர்வு செய்திட்ட சரித்திர சாதனை. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சாதனை புவியின் சரித்திர நாயகன் உருவாக்கிய இயக்கத்தினுடைய சாதனை இதெல்லாம். இது இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தொடக்க புள்ளி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சத்துணவு திட்டம். அற்புதமான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு பெரிய பெரிய சாலைகள், பெரிய பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய மருத்துவமனைகள், இதெல்லாம் வந்து அதிமுக காலத்தினால் வந்து உருவாக்கப்பட்டது எல்லாமே. இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க, கல்வி வந்து எம்ஜிஆர் விற்றுட்டாரு கல்வியை, இது கடைத்தெருக்கு கொண்டு வந்து அது வந்து வியாபாரமயம் ஆயிடுச்சு அப்படின்னுவார். அன்னைக்கு வந்து அப்படி ஒரு அரசன்கிட்ட நிதி இல்லாததுனால அப்படி கொண்டு வரப்பட்டதுனால தான் இன்றைக்கி நாடு முழுக்க வந்து கல்வியாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நாசாவில் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ இதை வெளிநாட்டுக்கு இங்கேருந்து படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சாதனையை வந்து அதிமுக அரசினுடைய சாதனை தான். இது யாருமே மாறுதட்டி கொள்ள முடியாது. யாரும் மாறுதட்டி கொள்ள முடியாது. இன்றைக்கி வந்து சாலை விரிவாக்கம், சாலை போக்குவரத்து, வாகன வசதி, மக்கள் வந்து இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு எல்லாமே வந்து 8-7 முறை ஆண்ட அதிமுகவினுடைய சாதனை தான் வந்து இன்றைக்கி அது. இது வந்து இவங்க வந்து இங்கே 4 வருஷத்தில் எந்த இதையும் வந்து எதையும் பண்ணிடல. இருக்கிற ரோட்டில் தான், நாங்கள் போட்ட ரோட்டில் தான் இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிமுக அரசு வந்து போட்ட ரோட்டில் தான் இவங்க போயிட்டு